குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு அரும்பு முதலாம் வகுப்பு கணக்கில் 2வது பாடம் எண்களை அறிவேன் 1. இதில் நமக்கு முதல்ல பாட்டு கொடுத்துருக்காங்க. எண்களை வைத்து அந்த பாடலை பாடி பார்ப்போம். 10 10 20 என்று பருத்தி பூ சொல்லுச்சாம், பருத்தி பூ சொல்லுச்சாம். 20 10 30 என்று இலவம் பூ சொல்லுச்சாம், இலவம் பூ சொல்லுச்சாம். 30 10 40 என்று முல்லை பூ சொல்லுச்சாம், முல்லை பூ சொல்லுச்சாம். 40 10 50 என்று நாவல் பூ சொல்லுச்சாம், நாவல் பூ சொல்லுச்சாம். 50 10 60 என்று அனிச்சம்பூ சொல்லுச்சாம், அனிச்சம்பூ சொல்லுச்சாம். 60 10 70 என்று அல்லைப்பூ சொல்லுச்சாம், அல்லைப்பூ சொல்லுச்சாம். 70 10 80 என்று எருக்கம்பூ சொல்லுச்சாம், எருக்கம்பூ சொல்லுச்சாம். 80 10 90 என்று எள்ளுப்பூ சொல்லுச்சாம், 80 10 90 என்று எள்ளுப்பூ சொல்லுச்சாம். 90 10 100 என்று தும்பை பூ சொல்லுச்சாம், 90 10 100 என்று தும்பை பூ சொல்லுச்சாம், சொல்லுச்சாம் சொல்லுச்சாம் தும்பை பூ சொல்லுச்சாம். இப்போ நம்ம பாடலை பாடி 10 10 20 20 10 30 30 10 40 40 10 50 50ஓட 10 சேர்த்துனா 60 60ஓட 10 கூட்டினா 70 70ஓட 10 கூட்டினா 80 80ஓட 10 கூட்டினா 90 90ஓட 10 கூட்டினா 100 10 20 30 40 50 60 70 80 90 100 என்ற எண் உருக்களை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக 2ல் 1 எண்ணி எழுதுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எண்ணிக்கையை நம்ம எண்ணி எழுதணும். இங்கே பழங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எத்தனை, அதில் பத்துகள் எத்தனை பத்துகள் இருக்கு, எத்தனை ஒன்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எண்ணை எழுதணும். வாங்க ஃபர்ஸ்ட் ஒன். இது ஒரு கொத்துல 10 பழங்கள் இருக்கு. 1 10 2 10 3 10 4 10 5 10. அப்போ பத்துகள்ங்கிறதுல 5 எழுதிடுறோம். 1 ஒன்றுகள் 2 1 3 1 4 1 5 1 6 1 7 ஒன்றுகள். ஒன்றுகள் 7 எழுதுறோம். அப்போ 10 ஒன்றுகளும் சேர்த்தும் போது 5 10 7 ஒன்றுகள் 57. அடுத்தது 1 10 2 10 3 10 4 10 5 10 6 10 6 பத்துகள் எழுதிடுறோம். 1 1 2 1 3 1 4 ஒன்றுகள். இப்போ 4 ஒன்றுகள் எழுதிடுறோம். 6 10 4 ஒன்றுகள் சேர்த்து 64. 1 பத்துகள் 2 பத்துகள் 3 பத்துகள் 4 பத்துகள் 5 பத்துகள் 6 பத்துகள் 6 பத்துகள் எழுதிடும். 1 ஒன்றுகள் 2 ஒன்றுகள் 3 ஒன்றுகள் 4 ஒன்றுகள் 5 ஒன்றுகள் 6 ஒன்றுகள் 7 ஒன்றுகள் 8 ஒன்றுகள். இப்போ ஒன்றுகள் இடத்துல 8 எழுதுகிறோம். அப்போ 6 10 8 ஒன்று சேர்த்து 68. அடுத்தது 1 10 2 பத்துகள் 3 பத்துகள் 4 பத்துகள் 5 பத்துகள் 6 பத்துகள் 7 பத்துகள் 8 பத்துகள் 9 பத்துகள். அப்போ 9 பத்துகள் எழுதிடுறோம். 1 1 2 ஒன்றுகள் எழுதிடுறோம். அப்போ 9 10 2 ஒன்றுகள் சேர்ந்தா 92. அடுத்தது 1 10 2 பத்துகள் 3 பத்துகள் 4 பத்துகள் 5 பத்துகள் 6 பத்துகள் 7 பத்துகள். அப்போ 7 பத்துகள் 1 10 2 பத்துகள் 3 பத்துகள் 4 பத்துகள் 5 பத்துகள் 6 பத்துகள் 7 பத்துகள். இப்போ 7 பத்துகள் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அப்போ 7 பத்துகள் 0 ஒன்றுகள். அப்போ நமக்கு 7 10 ஒன்றுகள் எதுவும் கிடையாது, 0 தான். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 70 அப்படிங்கிற எண் கிடைக்கும். அடுத்தது 1 10 2 பத்துகள் 3 பத்துகள் 4 பத்துகள் 5 பத்துகள் 6 பத்துகள் 7 பத்துகள் 8 பத்துகள். அப்போ 8 பத்துகள். 1 1 2 ஒன்றுகள் 3 ஒன்றுகள் 4 ஒன்றுகள் 5 ஒன்றுகள் 6 ஒன்றுகள். இப்போ 6 ஒன்றுகள் இங்கே எழுதிடும். 8 10 6 ஒன்று சேர்த்துனா 86.
அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இந்த எண்ணி எழுதுறதுல எத்தனை 10 இருக்குது எத்தனை 1 இருக்குதுன்னு எண்ணி எழுதி அதனுடைய என்ன எண்ணுருவோ அதை நம்ம எழுதிடுறோம். அடுத்தது நமக்கு 2.2 கூட்டுக. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 11 கூட்டல் 7. அப்போ இங்கே ஒன்றுகள் 10கள். இப்போ ஒரு ஒன்றுகள் 7 ஒன்றுகள். ஃபஸ்ட்டு ஒன்றுகள்லாம் நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம இது என்னென்னா ஒன்றுகள் 10கள், ஒன்ஸ் டென்ஸ் ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள். இப்போ ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள், ஒன்றுகள் 10கள். அப்போ நம்ம ஒன்றுகள் 10கள் போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ஒரு எண்ணினுடைய ஒன்றுகள்லேருந்து நம்ம கூட்டி போட்டுகிட்டே வரணும். அப்போ இங்கே ஒன்றுகள் ஒரு ஒன்றுகள் இருக்குது, இங்கே 7 ஒன்றுகள் இருக்குது. அப்போ ஒரு ஒன்றும் 7 ஒன்றுகளும் கூட்டினா நமக்கு 8. அடுத்தது இங்கே 10கள் ஒன்றே ஒன்று இருக்குது, இங்கே 10கள் எதுவும் இல்லை, 0ன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்க 1 மட்டும் நம்ம போட்டுக்கணும், 18. இங்கே 2 ஒன்றுகள் இருக்குது, 7 ஒன்றுகள் இருக்குது. 7 மனசில் வச்சுக்கிறோம், 2க்கு 2 விரல் விட்டுக்கிறோம், 8 9. அடுத்து இங்கே ஒரு ஒன்றுகள். அடுத்தது 3 ஒன்றுகள், 3 ஒன்றுகளை மனதில் வச்சுக்கிறோம். 4 ஒன்றுகளுக்கு 4 விரல் விடுறோம். இப்போ 3க்கு அப்புறம் 4 5 6 7. அடுத்து ஒரு 10கள். 0வோட 8 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ 0 ஒன்றுகள் அப்படிங்கும்போது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாதோட 8 ஒன்றுகளை நம்ம சேர்த்துறோம். அப்போ எதுவுமே இல்லை, இங்கே ஒரு 8 பூக்கள் இருக்குது. அப்போ நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன வரும், 8 வரும். அப்போ 0வோட எதை ஆட் பண்ணால் நமக்கு 8 அப்படிங்கிறது வரும். 0னா 1 இல்லைன்னு அர்த்தம், 8னா 8 பொருள் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டையும் நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு 8 பொருள் கிடைக்கும். அடுத்தது ஒரு 10கள் அப்படிங்க வந்துடும், இங்கே எதுவும் இல்லை. அடுத்தது 4 ஒன்றுகள். இப்போ 4 பூக்கள் நம்மக்கிட்ட இருக்குது. கவிதா கிட்ட 4 பூக்கள் இருக்குது, சுரேஷ்கிட்ட ஒரு பூக்கள் இருக்குது. இந்த 4 பூவையும் ஒரு பூவையும் சேர்த்துறோம், நமக்கு 5 பூ கிடைக்கும். 4க்கு அப்புறம் நம்ம என்ன நம்பர் சொல்லுவோம், 5. அடுத்தது 1 அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது 2 ஒன்றுகள் 5 ஒன்றுகள். அப்போ 2 பூக்கள் கவிதாட்ட இருக்குது, 5 பூக்கள் சுரேஷ்கிட்ட இருக்குது. 2 பூக்கள் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த 5 பூக்கள் ஒன்றுனா 2க்கு அப்புறம் சொல்லிக்கிட்டே வரோம், 3 4 5 6 7. அப்போ 7 பூக்கள். அடுத்தது 1. அடுத்தது 2 பூக்கள் கவிதாட்ட இருக்குது, 2 பூக்கள் சுரேஷ்கிட்ட இருக்குது. இப்போ இங்கே ஒரு 2, 2க்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 2 சேர்த்துறோம், சுரேஷ்கிட்ட இருக்குது. அப்போ 2 3 4 10களில் 1. இப்போ 6 பூக்கள் இருக்குது. 6ஓட இங்கே ஒத்துட்டு எந்த பூக்களுமே இல்லை, 2 பூக்களை சேர்க்கும்போது 6 வரும். ஒரு 10கள் 1. இப்போ கூட்டுதல் அப்படின்னா சேர்த்தல் அர்த்தம். 2 பக்கம் இருக்கக்கூடிய பொருள்களை ஒன்றாக சேர்த்து மொத்தம் எத்தனை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே போட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0வோட 4 சேர்த்தணும். இப்போ இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 4 பூக்கள் இருக்குது. இப்போ 4 பூக்கள் இல்லை 4 குச்சிகள் இருக்குது. அப்போ 4 அப்படியே வந்துடும் நமக்கு. ஒன்றுகளுக்கு ஒன்றுகள். இப்போ 2 குச்சிகள் இருக்குது, இங்கே ஒரு 3 குச்சிகள் இருக்குது. இப்போ 2ங்கும்போது 1 2, அதுக்கு அப்புறம் 2க்கு அப்புறம் 3 4 5 அப்படின்னு போட்டுறோம், ஒரு 10கள். அதே மாதிரி இங்கே 5 ஒன்றுகள் இருக்குது, 1 2 3 4 5. இப்போ 5 குச்சிகள் இருக்குது, இங்கே ஒரு 4 குச்சிகள் இருக்குது. அப்போ 2ஐயும் சேர்க்குறோம், ஒட்டுக்கா ஒரே குரூப்பாக நம்ம சேர்க்குறோம். அப்போ எத்தனை இருக்குன்னு என்ன போகிறோம், 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 2ஐயும் ஒட்டுக்கா சேர்க்கும்போது நமக்கு 9 குச்சிகள் மொத்தமாக கிடைக்குது. இங்கே ஒன்றுகள் 1. அப்போ 15 குச்சிகள், 15 குச்சிகளும் 4 குச்சிகளும் ஒன்றா சேர்த்து நமக்கு 19 கிடைக்குது. அடுத்தது 9. 9 நம்ம மனதில் வைத்துக்கிறோம். 9 குச்சிகள் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து 3 குச்சிகளை சேர்க்குறோம். 9க்கு அப்புறம் 10 11 12. இந்த 3 குச்சிகளை மட்டும் சேர்க்குறோம். 9க்கு அப்புறம் 10 11 12 அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ கூட்டுதல் அப்படிங்கிறது 2 பக்கமும் இருக்கக்கூடிய பொருள்களை ஒன்றாக சேர்த்தல். அப்போ இங்கே ஒரு 9 பொருள் இருக்குது, இங்கே ஒரு 3 பொருள் இருக்குது. இந்த குழுவில் ஒரு 9 பொருள் இருக்குது, இந்த குழுவில் 3 பொருள் இருக்குது. 2ஐயும் ஒன்றா ஒரே குரூப்பாக சேர்க்குறோம். சேர்க்கும்போது இங்கே 9 இருக்குது. 9க்கு அப்புறம் 10 11 12 அப்படிங்கிற எண்றோம். அப்போ எல்லா எண்களையுமே நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணணும், சேர்த்து எண்ணி எழுதி கூட்டி போடணும்.
அடுத்தது 2.3 சரியான விடையுடன் பொறுத்துக. இங்கேயெல்லாம் விடை கொடுத்துட்றாங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பக்கம் 2 எண்களாக நமக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க. எது சரியாக பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10 கூட்டல் 6, அப்போ 10 இருக்குது. 10ஓட 6 கூட்டினா நமக்கு 16. 10க்கு அப்புறம் 6 கூட்டினா 16. இப்போ இங்கே இதில் 16 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே கடைசியாக இருக்குது. இதை மேட்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 16 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 14.4 18, 13 கூட்டல் 3 16. அப்போ இதையும் நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது 17 கூட்டல் 0. அப்போ நமக்கு கிட்ட 17 ரோஜா பூக்கள் இருக்குது. இன்னொருத்திட்ட 0ன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். 2 பேர்த்திட்ட இருக்கிறது ஒன்றா சேர்க்கும்போது நமக்கு 17 பூக்கள் கிடைக்கும். அப்போ இங்கே 17 இங்கே இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் எதையும் கூட்டினா 17 அப்படின்னு பார்க்குறோம். எங்கிட்ட ஒரு 8 பூக்கள் இருக்குது, உங்ககிட்ட ஒரு 9 இருக்குது. இப்போ 2ஐயும் ஒன்றா சேர்க்குறோம். 8க்கு அப்புறம் இந்த 9 அப்படியே ஒன்றா சேர்த்துட்டு வரோம். அப்போ என்ன வரும், 9 10 11 12 13 14 15 16 17. மொத்தம் நமக்கு 17 பூக்கள் இருக்குது. அடுத்தது 3 கூட்டல் 16. அப்போ 16ஓட 3 சேர்க்குறோம். 16க்கு அப்புறம் 17 18 19. அப்போ 19 இங்கே இருக்குது, சேர்த்துடுறோம். அடுத்தது இங்கே வாங்க, இங்கே ஒரு 1 கூட்டல் 18. இப்போ 18 பூக்கள் இருக்குது. 18ஓட இன்னொரு பூக்கள் நம்ம போடுறோம். அப்போ 19. 18க்கு அப்புறம் 19. அப்போ சரியான விடையை நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது 15 கூட்டல் 3 18. 15 பூக்கள் இருக்குது, அதோட இன்னொரு 3 பூக்கள் சேர்க்குறோம். 15க்கு அப்புறம் 16 17 18 போடுறோம். அப்போ 18ங்கிற இடத்துல நம்ம மேட்ச் பண்ணுறோம். இந்த பக்கம் வாங்க, இன்னொன்று எது 2 கூட்டினா 18 இருக்குது. இப்போ 14 பூக்கள் இருக்குது. இன்னும் ஒரு 4 பூவை இதோட சேர்த்துறோம். 1 2 3 4. ஏற்கனவே இங்கே 14 பூக்கள் இருக்குது. 14க்கு அப்புறம் 15 16 17 18. அப்போ 18 தான் நமக்கு சரியான விடை. எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கூட்டி பார்த்து ஆட் பண்ணி அந்த எண்ணிக்கை மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை மேட்ச் பண்ணணும். அடுத்து இந்த பக்கம் நமக்கு எண் பக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண் பக்கம்னா நீங்கள் இப்போ அந்த கூட்டல் கணக்கில் அந்த பக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இங்கே ஒன்றா நம்ம என்ன செய்கிறோம், படங்கள் வரைந்து இல்லை நம்ம போட்டு பார்த்து இங்கே செய்யலாம். அதுக்கு தான் இந்த எண் பக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒன்றா பொறுமையாக குச்சிகளை கற்களை வச்சு நீங்கள் என்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டு பொருள் இத்தனை 3 பொருள்னா 3 பொருள் இருக்குன்னு அர்த்தம். 3 ரோஜாப்பூக்கள், 3 சாக்லேட்டு, 3 பொம்மைகள் இருக்குது, 4னா 4 பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை 2ஐயும் சேர்த்துனா நமக்கு எண்ணிக்கை எத்தனை வருது அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நம்ம போடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.